ஹலோ வெஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது சுசித்ரா லீக். இப்போ தற்பொழுது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடே பயங்கர ஒரு அதிர்ச்சியில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா சுசித்ரா வெளியிட்ட விஷயங்கள் தான். திரைத்துறையோட உண்மை முகத்தை கீழ்ச்சி காட்டிருக்காரு. இதோட உண்மை முகம் இதுதானா அப்படின்னு தமிழ்நாடே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னே 2016 வருஷத்துல வந்து முதல் சுசிலீக்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து வெளியாச்சு. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா பாடகி சுசித்ரா அவங்களுடைய மொபைல்ல இருந்து 2-3 போட்டோ வந்து வெளியாச்சு. தனுஷ், த்ரிஷா, அப்புறம் அனிருத், ஆண்ட்ரியா அப்படின்னு போட்டோ எல்லாம் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம மத்த நடிகையோட அந்தரங்க போட்டோவும் வெளியாச்சு. இப்ப பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆனிச்சு. என்ன காரணம் அப்படின்னா இதுவரையிலும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இவ்வளவு விஷயம் உள்ள நடக்குதா அப்படின்னு கூட எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து நடிகைகள் பல பேர் வந்து குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு பல விஷயம் வந்து நடக்கிறது அப்படின்றத வெளிக்கொண்டு வந்ததான் சுசித்ரா. அப்போது சொன்னது வந்து பயங்கர ஒரு பரபரப்பா இருந்தது. இடையில கொஞ்சம் அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே வந்து அமுங்கிட்டாங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆளு என்ன ஆனாங்கன்னே தெரியல, ஒதுங்கிட்டாங்க. ஆனா தற்போது மீண்டும் இப்ப 2024 மீண்டும் பூகம் வந்து கிளம்பிருக்கு. இதுல பல உண்மைகளை வந்து போட்டு உடைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே கேட்கும் போது பயங்கர ஒரு அதிர்ச்சியா தான் வந்திருக்குது. இதுல பெரிய பெரிய நடிகர்லாம் சிக்கியிருக்காங்க. உண்மையிலே இங்க என்னதான் நடந்தது, இல்ல இவர் பொய் சொல்றாரா, இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் வெளியாச்சு, உண்மையிலே வெளியான 4-5 வீடியோக்கள்ல வந்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல சுசிலிக்ஸ் என்ற ஒரு விஷயம் தனுஷ்ல இருந்து ஆரம்பிச்சதுதான். ஆனா இப்ப அதே விஷயத்தை தனுஷை வந்து மீண்டும் சீண்டி இருக்காரு. மீண்டும் சீண்டி சொன்னதுல வந்து தனுஷ் ஒரு கை, அதாவது அவரு ஒரு ஓரின சேர்க்கையாளர். என்னோட கணவரோட அவர் வந்து ஒரே ரூம்ல வந்து இருந்தாங்க. அதுல 2 பேரும் வந்து ஓரின சேர்க்கையில வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குண்டை போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஃபுல்லாக வந்து சரக்கு அடிச்சாங்க, கொகைன் வந்து அடிப்பாங்க, இப்படிலாம் வந்து இருந்த ஒரு ஆள் தான் வந்து தனுஷ். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து யாடினி மோகன்ல வந்து ஹீரோயின் உண்மையிலேயே வந்து நயன்தரா கிடையாது, என்னுடைய கணவர் வந்து குமார் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இது பயங்கர ஒரு அதிர்ச்சியில் வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல பெரிய நடிகர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து பெரிய பெரிய பார்ட்டி வைப்பாரு. அந்த பார்ட்டியில் எல்லா நடிகரும் வந்து கலந்துப்பாங்க. அங்கே கொகைன் மற்ற போதைப் பொருள்லாம் வந்து தாராளமாக புழங்குது. அங்கே ஒரு வெள்ளித்தட்டில் தான் கொண்டு வருவாங்க, அதை அடிச்சுட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து அடிக்காததால தான் என்ன வந்து வெளியில வந்து நிறைய வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா அப்போ வந்து அதாவது 2016 நிறைய இந்த மாதிரி தனுஷ், த்ரிஷா போட்டோ தான் வந்து வெளியாச்சு. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப தனுஷ் தான் வந்து அவருடைய போட்டோ வந்து வெளியிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு த்ரிஷா வந்து வெளியிட்டாரு, அவங்களே வாங்கி வெளியிட்டு அவங்களே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி தனுஷ் பயங்கரமான ஒரு ஆளு. ஏற்கனவே அவருக்கு வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சுதான் வெளியில வந்து துரோகம் பண்ணிருக்காரு, பல நடிகைகளோட வந்து இருக்காரு. அதே போல ஐஸ்வர்யாவும் தனுஷுக்கு இளைச்சவர்ல அவரும் பயங்கரமான ஆளு தான், அவரும் பல பேரோட வந்து இருக்காரு அப்படின்னு அது வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. சரி, யார் இந்த சுசித்ரான்னு பார்த்தோம்னா சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர் தான். இவர் வந்து MBA வரலையும் படிச்சிருக்காரு. MBA படிச்சிருக்கும் போது பேன் மியூசிக்ல வந்து அவர் சேர்ந்து மியூசிக் விஷயம்லாம் வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு. ரேடியோ மியூசிக்ல வாய்ப்பு கிடைச்சது, அதுல வந்து ஒர்க் பண்றாரு. இப்போ அவருடைய வாய்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு நல்ல செம்மையா வந்து இருக்குது. இந்த நேரத்துல தான் அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குது. பாட்டு செம ஹிட். போக்கிரி படத்துல விஜய்க்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதே போல அஜித்துக்கும் பல பாட்டு பாடிருக்காங்க. இதே மாதிரி JJ படத்துல மே மாதன்ற பாட்டு பாடிருக்காங்க. இப்படி பல செம ஹிட்டான பாட்டுலாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பல பெரிய நடிகர்களோட அந்தரங்கத்தையும் இப்ப சொல்றாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதுல முக்கியமா வந்து அஜித், விஜய். அதாவது விஜய் பத்தி என்ன சொல்றாங்கன்னா விஜய் ஒன்றும் பெரிய ஓகே இல்ல, விஜய் வீட்டில் பெரிய பெரிய பார்ட்டி நடக்கும், அது த்ரிஷா நடனம் ஆடுவாங்க. இது மட்டும் இல்லாம இங்க பெரிய பெரிய பார்ட்டிலாம் வந்து நடப்போம். அந்த பார்ட்டில வந்து ஹவுடர்ன்ற ஒரு பெரிய ஒரு கேம் நடக்கும். அந்த கேம்ல வந்து அடிமட்டமான கேம்லாம் வந்து விளையாடுவாங்க. பார்க்கும் போதே கண்ணை கூசும், காது வந்து பயங்கரமா வந்து கூசும். இப்படி ஒரு கேவலமான விஷயம்லாம் பண்ணுவாங்க. அந்த கேம்ல மொத்தம் 500 பேத்துக்கு மேல வந்திருக்காங்க. அதுல வந்து அப்பப்போ வந்து கேம்ல வந்து விளையாண்டே இருந்திருப்பாங்க. அதுல த்ரிஷா மறுபடியும் மேல போயிட்டு என்ன அடிமட்ட கேம் வேணாலும் செய்வாங்க. ஒரு நீச்சல் குளத்துல இறங்கி திடீர்னு பிராவை வந்து கட்டி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவங்க வந்து தூக்கி போடுவாங்க. இது மாதிரி பல கேம் வந்து இருக்குது. தமிழ் சினிமாவில் போதைப் பொருள்லாம் வந்து பயங்கரம் புழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் வீட்டில் த்ரிஷாவுக்கு என்ன வேலை, இப்படி வந்து அவங்க வந்து போறது, அவங்க அங்க வந்து டான்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது விஜய் ரசிகர்களுடைய பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா த்ரிஷாவால இது மறுக்க முடியல. ஏன்னா த்ரிஷா அன்னைக்கு ஏர்போர்ட்ல இறங்கி வந்திருக்கும் போது பத்திரிகையாளர்லாம் அவரை நோக்கி மைக்க வந்து நீட்ட போறாங்க. ஆனா அந்த கில்லி ரீலீஸை பத்தி கேட்கறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க பயங்கர கோபத்துல வந்து ஸ்பீடா வந்து போயிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எங்கால வந்து விஜயை பத்தி கேட்டுருவாங்களோ, இல்ல ஏற்கனவே வந்து அவங்க சொல்றாங்கல்ல அந்த விஷயத்தை பத்தி கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே வந்து போறாங்க. ஆனா இதுலயே வந்து ஒரு விஷயம், இது உண்மையா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மள வந்து யோசிக்க வைக்குது. ஏன்னா அவ பொய்யா இருந்தா கண்டிப்பா நின்று இல்ல நாங்க செய்யவே இல்லை, இது வந்து பொய், எங்க பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா யாரும் வந்து இதுல வந்து இது பண்ணவே இல்லை. ஆனா அதே நேரத்தில் அஜித் பேரு, இப்ப அஜித் என்ன பண்ணிருக்காருன்னா அஜித் கலாநிதி மாறன் மேரேஜ்ல வந்து அஜித்தை கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப அஜித் விடிய 5 மணி வரையிலும் பாட்டு நடந்தது. அப்ப அஜித் புல் போதையில வந்து இருந்தாரு. அப்ப என்கிட்ட வந்து விஜய்க்கு மட்டும் நல்ல பாட்டா பாடிட்ட, பாட்டு டெய்லி கேட்பேன், அந்த
அந்த பாட்டுக்கு நான் அடிமை, எனக்கு பாட்டு பாடலையான்னு எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு அஜித் சொன்னாரா. அதுக்கு சுசித்ரா ஓகே கண்டிப்பா நான் உங்களுக்கு பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு பிறகுதான் மங்கத்தான படத்துல பண்ணாங்க. அதே நேரத்தில் இப்படி நாங்கள் பேசிட்டே இருக்கும் போதே திடீர்னு அஜித் வந்து அந்தாஸ் விளையாட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாராம். இதனால ரொம்பவே எல்லாமே கூச்சப்பட்டாங்களா. அது இல்லாமல் அழுது புலம்புனாராம். அவர் போதையில பயங்கரமா வந்து அழுதாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுல பயங்கரமா தண்ணடிப்பாரு. அவர் மாதிரி வந்து புலம்புறதுக்கு அழுவறதுக்கு வந்து ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இப்படிலாம் வந்து நடக்குமா கூட நம்ம வந்து யோசிக்க தோணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பு தனுஷை பத்தி சொல்றாங்க. சிம்பு விஷால் எல்லாமே வந்து மோசமான ஆளுங்க தான். அதாவது பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி இதுல வந்து இசை வெளியீட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் சரக்குல வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்து நின்று பேசி இருந்திருப்பாங்க. வெளியில இருந்து பாக்குற நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா உண்மையிலே எல்லோருமே கோயின் இந்த மாதிரி போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு இடையில வந்து தமிழ் சினிமாவில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளியில தான் வந்து விஜய் தனுஷ் அஜித் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பார்ட்டி, அதாவது இந்த கொகைன் இந்த போதைப் பொருள் நடக்கும். அந்த போதைப் பொருளை எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி ஜாலியா என்ஜாய் பண்றதா இந்த போதை வாஸ்து இந்த கொகைன் இதில் தான் வந்து எல்லாமே வந்து தெளிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே இது வந்து நடந்ததா அப்படின்னு கூட நம்ம வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது உண்மைன்றதால தான் யாருமே வாயை திறக்காம வந்திருக்காங்க. பொய்யா இருந்தா நேரம் பயங்கர ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அவங்களோட மட்டும் இல்ல விஷால்ல இருந்து எல்லாமே கேடி பசங்க தான் அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் வீட்டுல வந்து ஆபாச படம் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆபாச படம் அங்க எடுக்கிறதுக்காக வந்து நடிகளை கூட்டி வரதே வந்து வயல்வார் ரங்கராஜன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பலான வீடியோக்கள் வந்து எடுக்கிறதால தான் இந்த வீட்டுல இருந்து சீல் வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே பைல்வானுக்கு இது ஒரு பெரிய ஒரு தாக்குதலா இருந்திருக்கும். ஏன்னா யாரோட அந்தரங்க விஷயத்தை வந்து இப்படி போலன்னு பொழக்கிறாங்களா அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. அந்த வீட்டுல வந்து வீடியோ எடுக்கும்போது சரத்குமாரும் ராதா ரவி தான் முக்கியமானவங்க. அவங்க தான் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அவங்களும் பயங்கர கோபம். இன்னொரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வந்து சொல்றாங்க. அதுதான் நடிகை ஆண்ட்ரியா. ஏற்கனவே 2016 ஆண்ட்ரியாவும் அனிருத்தோடைய வீடியோவும் வந்து வெளியாச்சு. இப்போ பயங்கர ஒரு பரப்பா இருந்தது. உண்மையிலேயே தமிழ் சினிமா வந்து சீரஞ்சி போச்சு அப்படின்னு கூட நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ வெளியிட்டு இருக்கிறது தான் உண்மையிலேயே நம்மளை வந்து அதிர்ச்சி ஆக்குது. ஏன்னா அங்க ஒவ்வொருத்தருடைய புட்டும் வந்து வெளில வருது. திரைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடக்குதா, பணம் எப்படிலாம் வந்து விளையாடுது பாருங்க அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. வெளியில தான் எல்லாமே டீசெண்டா வந்துருக்காங்க. உள்ளுக்குள்ள போயிட்டுனா பயங்கர அடிமட்டத்தில் போய் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆண்டியா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இல்ல. அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி 200 மடங்கு 300 மடங்கு அதிகமா சொத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட வைர நகை இருந்திருக்குது. இதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது? அவருடைய வீட்டுல சோதனை செஞ்சா தொடர்புல இருந்த பல பேர் எல்லாமே சிக்குவாங்க. இதை நான் பகிரங்கமா வந்து சொல்றேன் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல இவங்க இப்படி சொல்றது யார் யார் சிக்குவாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே திக் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் உண்மையான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே ஆண்ட்ரியா அனிருத் அப்படின்னு படிக்கிற காட்சி வந்து வெளியாச்சு. இந்த சுசிலிக் வாயிலா தான் வந்து வெளியாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆண்ட்ரியாவே ஒரு ட்ரிப் வந்து சொல்றாங்க. அது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாள் வந்து காதலிச்சதாகவும் ரகசியமா உறவுல இருந்ததாகவும் அதுக்கு பிறகு தன் வந்து ஏமாத்ததால நான் வந்து பெரிய மன உளைச்சல இருக்கிறதாகவும் ஆளானதாகவும் வந்து அவங்க மறைமுகமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சுசித்ரா சொன்னதுல இருந்து முழுக்க முழுக்க உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆண்ட்ரியாவை பத்தி இது மாதிரி சொன்னது மிகப்பெரிய அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் 100% உண்மைதான் தோணுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து 2016 அவங்க வெளியிடலாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க மனநல பாதிக்கப்பட்டது அப்படின்னு பயங்கரமா பேசி அவங்க தனிநிலைச்சிட்டு ஒதுக்கிட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல அமுங்கி போனாங்க. ஆனா தற்போது அவங்க சொல்லிருக்கிறது 100% உண்மைதான் தோணுது. ஏன்னா அது உண்மை இல்லாம நெருப்பு இல்லாம போயாதுன்ற மாதிரி அவங்க அப்படியே வந்து சொல்ல ஒவ்வொரு விஷயமே வந்து யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத அளவுக்கு சொல்றாங்க. அதே போல அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பொய் சொல்றாங்க இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாது. நடக்காத விஷயத்தையும் இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாது. அங்கங்க வந்து சினிமாவில் எவ்வளவு பஜாரித்தனம் வந்து நடக்குது, எவ்வளவு கேவலமான விஷயம் நடக்குது அப்படின்றத பிரிச்சு தள்ளிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரையிலும் வந்து நடந்தே கிடையாது. நம்ம தமிழ் சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட கேவலமான இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு. என்னன்னா வடநாட்டுல இருந்து ஷாருக்கான் இருக்காருல்ல, அவரு இதை விட கேவலமான ஆளு. இவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஓரின சேர்க்கையாளர். இங்க இருந்து வந்து அங்க கோல்வீட்டுல வந்து விழா நடத்துவாங்க. அதாவது ஷாருக்கான் எல்லாம் ஓரின சேர்க்கையாளர் ஒன்னா கூடி அவங்க எல்லாம் வந்து ஒன்னா பார்ட்டில வந்து கொண்டாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஷாருக்கான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து ஓரின சேர்க்கையாளர்லாம் எப்படி ட்ரெஸ்லாம் வந்து மாட்டிட்டு எல்லாம் ஜாலியா வந்து இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அவர் வந்து வெளிநாட்டில் போய் வாழ்வாரு. என்னுடைய கணவர் வந்து என் கூட இருந்த அந்த சூழ்நிலை வந்து எனக்கு தெரிஞ்சது. அவர் வந்து கல்யாணம் பண்ண 2 வருஷத்துல நான் வந்து ஓரின சேர்க்கையாளர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு பிறகுதான் வந்து இது வந்து விஸ்வரூபம் எடுத்து அப்பயே நான் வந்து விவகாரத்தை பண்றதுக்காக முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பிறகுதான் இது பெரிய விஸ்வரூபம் எடுத்துச்சு அப்படின்னு மாதிரி பேசியிருக்காங்க. இவர் பேசியிருக்கிற ஒவ்வொரு விஷயமே பயங்கரமா வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. முக்கியமா நடிகர்கள் எல்லாமே வந்து ஏன் பயப்படுறாங்க
அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து விஷயம் வந்து இருக்குது. அந்த விஷயம் வந்து எங்கால வெளியே வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்திலே எல்லாம் பயம் முடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அப்பப்போ ஒரு கிளிப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கிளிப்பை வந்து வெளியிட்டுருவேன், அந்த வீடியோ வந்து வெளியிட்டுருவேன், அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னாடியும் பயங்கரமான விஷயம்லாம் வந்திருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து சைலண்ட் மோட்ல வந்திருக்காங்க. இல்ல அப்படின்னா இந்நேரம் விஸ்வரூபமாயி வெடிச்சிருக்கும். ஒரு நடிகை கூட வந்து வாய் திறக்கல, ஒரு நடிகரும் வாய் திறக்கல, எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி என்னதான் இன்னும் என்னென்னலாம் வந்து விஷயம் வெளில வரப்போகுதுன்ட்டு பயங்கரமான பூகம்பத்தோட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது வரல நம்மளும் வந்து வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.